அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்டார் கம்யூனிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய புதிய டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் ரூட்டு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ரூட்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம அந்த ரூட்டு வழியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஸ்டார் அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 36,000 அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணோம். அதாவது டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபரு அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஒண்டர் பேமெண்ட்டு வழியாக நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய எஸ் மணி வழியாக நம்ம வந்து பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய எஸ் மணி உள்ளார போயிட்டு நம்ம அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே ஐ மணி ஜியோ அப்படின்னு காட்டும். ஸோ அந்த ரூட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரூட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர், இப்போது என்னுடைய மொபைல் நம்பரை இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு போட்டுக்கிறேன். இப்படி போட்டோன்னே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு ஜியோ ஐ மணி ஜியோ வந்து நம்ம இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கோம். அதாவது இது வந்து எந்த கஸ்டமர் வராங்களோ அந்த கஸ்டமருடைய ஆதார் நம்பர் போட்டு அவங்களுடைய பயோமெட்ரிக் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ என்னுடைய ஆதார் நம்பரே போட்டு நான் வெரிஃபைட் பண்ணுறேன். ஸோ வெரிஃபைட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோடனே எனக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தோடனே இதில் வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் டிவைஸ்னு கேட்குது. இந்த செலக்ட் டிவைஸில் இந்த மந்த்ரா L1 நம்ம வச்சுருக்கிறதுனால மந்த்ரா L1 கொடுத்துக்கிறோம். அப்படி இல்லைனாக்கா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்கேனிங் யூஸிங் கேமரான்னு இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் ஆப் மூலிமா கூட நம்ம வெரிஃபைட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இப்போது மந்த்ரா டிவைஸ் இருக்கிறதுனால நான் மந்த்ரா கொடுத்துட்றேன். ஸோ மந்த்ரா கொடுத்துட்டு வெரிஃபைட் கொடுக்குறேன். வெரிஃபைட் கொடுத்தோன்னா மந்த்ராவில் லைட் எடுத்து பாருங்கள். ஸோ இதில் என்னுடைய பயோமெட்ரிக் நான் வைக்கிறேன். பயோமெட்ரிக் வச்சோடனே இந்த ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பயோமெட்ரிக் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆனோடனே இந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே ஆல்ரெடி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டே வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், HDFC பேங்க்கு. ஸோ இது நான் வேறு ஒரு பேங்க்குக்கு பணம் அனுப்புறதுனால ஆட் பெனிஃபிஷரி கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பேங்க்ன்றதை என்டர் பண்ணிக்கலாம். கீழே பெனிஃபிஷரி நேம் கேட்கும். ஸோ ஒரு மகளிர் குழுவுக்கு தான் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பணம் அனுப்ப போகிறோம். ஸோ அக்கௌண்ட் நம்பர் ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்தோன்னா மறுபடியும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணோடனே அந்த மகளிருடைய குழுவுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குன்னா ஐஎம்பிஎஸ்ஸே வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ இதை கிளிக் பண்ணி நெஃப்ட் கொடுத்துட்டிங்கன்னா 4 மணி நேரம் ஆகிடும் பணம் வர. அதனால் எப்போவுமே ஐஎம்பிஎஸ் வச்சுங்க. ஸோ ஒரே ஒரு ஷார்ட்டில் நம்ம 25,000 வரைக்கும் அக்கௌண்ட்டில் பணம் மூவ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் 25,000 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபர்மேஷன் அமௌண்ட்லேயும் 25,000 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே 25,000ன்றனால 5,000 ரூபாவை 5 முறையாக பணம் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதை நம்ம செக் பண்ணலாம். அந்த 5,000 ரூபாய்க்கு உண்டான 34.25 சார்ஜஸ் வரும். அதுவும் சேர்த்து நம்ம பே பண்ணலாம். இப்போ பே பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது ஸ்பின் டு வின் காட்டுது. இது ஸ்கிப் கொடுத்துலாம், கடைசியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணலாம். ரெண்டாவதும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. மூணாவது கிளிக் பண்ணலாம். மூணாவதுக்கும் பே பண்ணலாம். மூணாவதுக்கும் ஓடிபி வந்துடுது. மூணாவதுக்கும் ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்.
ஸோ 3ஆவதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்கிப் கொடுத்துடலாம். 4ஆவதுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 4ஆவதுக்கும் ஓடிபி வந்தது, என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ 4ஆவது பேமெண்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 5ஆவது கொடுக்கலாம். 5ஆவதுக்கும் ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம். அஞ்சாவது ஓடிபி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ 5,000 அதாவது 25,000 ஒரே ஷாட்டில் வந்து நம்ம 5 ஓடிபி வெரிஃபைட் பண்ணி அந்த கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சாச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய iMoney ஜியோ மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வழியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.